Welcome back to our channel. So இந்த வீடியோல பார்க்க போற கண்டென்ட் பத்தி ஒரு ப்ரிவ்யூ சின்னதா லைட்டா பார்த்துக்கலாம். ஸோ என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு புது சாப்டர் நம்ம சேனல் சாய் ஸ்மார்ட் அகாடமி சேனல் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்பெஷல் பேர் மாற்றம் பட்டு சாய் ஸ்மார்ட் அகாடமி சொல்லி மாற்றி வச்சிருக்கோம். அது ஃபர்ஸ்ட் திங். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். எதுக்காக ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு டிஎன்செட் டிஎன்டிஆர்பி எக்ஸாம் வந்து இன்னும் லேட்டராக ஒரு 2-3 மந்த்ஸில் வரப்போகிறதா டிஎன்எஸ் நியூஸ்லேஸ் எல்லாருமே தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம அப்ரோச் பண்ணி போயாகணும். ஏன்னா நெட் எக்ஸாமோட கல்ஃபர் எல்லாம் வரல. ஸோ அதை அப்ரோச் பண்ணி போயாகணும். அதுக்காக நாங்கள் கிராஷ் கோர்ஸ் நெட்செட் டிஆர்பி 3க்கு கம்பைண்டாக ஒரு கிராஷ் கோர்ஸ் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிராஷ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் கிராஷ் கோர்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். லைஃப் டைமுக்கு. ஸோ அதோட ஃபீஸே பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் என்டையராக சேர்த்து 2029 மாதிரி செட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மேலே டிஸ்கிரிப்ஷனில் மேலே கூட வந்துட்டு இருக்கும் அந்த டைமில். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் ஆஃபர் வேலிடிட்டி அன்டில் August 3 தான் போட்டிருக்கோம். பட் அப்படி கிடையாது. அதை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம். ஸோ இது ஆஃபர் டைமில் இருக்கிறனால நெகுலைஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கங்க. August 15க்கு அப்புறம் வந்தாலும் அந்த கோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆகஸ்ட் முன்னாடி இருந்தாலும் அந்த கோர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. August 15 கிளாஸஸ் ஆரம்பிக்கிறோம். அந்த ரெக்கார்ட் வீடியோஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு டிஎன்சி இருக்கிறதா ஏதாச்சும் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோர்ஸோட மொத்த ஃபீஸே இவ்வளோ தான். இதில் வந்து August 15 நாங்கள் கிளாஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கும். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 90 ஒர்க்கிங் ஹவர்ஸ் 90 days 125 ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிற பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ஒரு மார்க் டெஸ்ட்டோட சேர்த்து இந்த கோர்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணலாம்னு இருக்கோம். கிட்டத்தட்ட நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதை இப்போ தான் நான் யூடியூப்ல ஃபஸ்ட் டைம் தெரியப்படுத்துறேன். கண்டிப்பாக எல்லாம் ஜாயின் பண்ண விருப்பம் ஜாயின் பண்ணிக்கலாம். பிகாஸ் டிஎன்செட் டிஎன்டிஎபி ரொம்ப நெருங்கி வந்துட்டு இருக்கு. அதுக்கான ப்ரிப்பரேஷன் பார்க்கணும். ஸோ அந்த ஒரு பார்ட்டை நாங்கள் கையில் எடுத்துருக்கோம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. ஸோ உங்களுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ண விஷயம் தான் நீங்கள் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம் கண்டிப்பாக. பிகாஸ் அந்த 2 எக்ஸாம் முன்கூட்டி வேறு வர மாதிரி ஒரு பிளானிங் இருக்குது. அதுக்காக நான் சொல்லுவேன் எனக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்செட் டிஎன்டிஆர்பிக்காக ஒரு டெமோ வீடியோ யூனிட் 1ல ஃபஸ்ட்டு இருக்கிறது குரூப் தியரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 1ல சைக்ளிக் குரூப் செக்ஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா? சைக்ளிக் குரூப் செக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான சைக்ளிக் குரூப்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதில் நான் முதல் பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளிக் குரூப்பில் பார்ட் 1 சரிங்களா? ஸோ 3 வீடியோ நம்ம பண்ண போகிறோம். சைக்ளிக் குரூப்ஸ் மட்டுமே 3 வீடியோ பண்ண போகிறோம். இது வந்து வீடியோ நம்பர் 1 இன் கிராஷ் கோர்ஸ் டெமோ வீடியோஸில் இது வந்து வீடியோ நம்பர் 1 உங்களுக்கு. ஓகேவா? இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன ஆரம்பிக்க போகிறோம்னா டெஃபினேஷன். ஸோ கவனிங்க டெஃபினேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா நான் டெஃபினேஷனா நான் வந்து ஒரிஜினல் டெஃபினேஷனாக எழுதாமல் உங்களுக்கு புரியுற மாதிரி ப்ராப்பர்ட்டியாக எழுதுறேன். ஏன்னா கொஸ்டின் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. கொஸ்டினே உங்களுக்கு கேட்கும்போது ப்ராப்பர்ட்டிஸ் வைஸ் தான் கேட்பாங்க. ஜஸ்ட் நோ தட் a group G is called finite group. It's called cyclic group. It's called a cyclic group. இப்போ நம்ம என்ன இருக்கணும் சைக்ளிக் குரூப்பாக இருக்கணும்னா என்ன இருக்கணும் அப்படின்னா there exists a generator. ஓகேவா? there exists a generator. ஒரு ஜென்ரேட்டர் எக்ஸிஸ்ட் ஆனால் போதுமானது. there exists a generator of G அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ ஜென்ரேட்டர் எக்ஸிஸ்ட் ஆனால் போதும் அந்த குரூப் என்ன சொல்லிடுவோம் சைக்ளிக் குரூப் சொல்லிடுவோம். அப்போ டவுட் வரும் எத்தனை ஜென்ரேட்டர் எக்ஸிஸ்ட் ஆகணும்? ஒரே ஒரு ஜென்ரேட்டர் கிடைச்சா போதும். ஸோ அன்லைன் பண்ணிக்கோங்க. ஒரு ஜென்ரேட்டர் கிடைச்சா போதும் அந்த குரூப் என்ன சொல்லிடும் சைக்ளிக் குரூப்னு சொல்லிடும். அப்போ உங்களுக்கு ஜென்ரேட்டர் தான் என்ன தெரியணும். அதை நெக்ஸ்ட் டெஃபினிஷனாக பார்க்கலாம். ஜென்ரேட்டர். ஸோ ஜென்ரேட்டர்னா என்ன அப்படிங்கிறத அடுத்த விஷயமா நம்ம பார்க்கணும். ஸோ ஜென்ரேட்டர்னா என்ன அப்படின்னா ஒரு எலமெண்ட் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் இதெல்லாம் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. அந்த எலமெண்ட் ஏ பிலாங்ஸ் டு ஜி இஸ் கால்ட் ஜென்ரேட்டர். ஒரு எலமெண்ட் எப்போ ஜென்ரேட்டர்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜென்ரேட்டர் ஜி இப்போ நம்ம அந்த எலமெண்ட் நீங்கள் எடுத்தீங்கல்ல அந்த எலமெண்ட்டினுடைய ஆர்டரும் குரூப்பினுடைய ஆர்டரும் சேமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு எலமெண்ட்டினுடைய ஆர்டரும் குரூப்பினுடைய ஆர்டரும் சேமாக இருக்கிற மாதிரி ஒரு இருந்துச்சுனாலே அது ஜென்ரேட்டர். ஒரு ஜென்ரேட்டர் கிடைச்சாலே சைக்ளிக் குரூப். அவ்வளோதான். ஸோ இதான் நீங்கள் மையமாக வச்சுக்கணும். இது வந்து ஃபைனைட் குரூப் மட்டும் தான் அந்த டெஃபினேஷன் பொருந்தும். G is finite. நல்லா நோட் பண்ணிக்கணும். அந்த G is finite. சரிங்களா? பிகாஸ் ஆர்டர் பேசியிருக்கோம்ல ஆர்டர் பேசணும் அப்படின்னாலே ஃபைனைட் வேல்யூவாக இருக்கும். இன்ஃபினிட்டினா பொருந்தாது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபைனைட் குரூப் பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். கவனிங்க. ஸோ எப்படி சொல்ல வர அப்படிங்கிறத பாருங்க. நான் ஒரு குரூப் எடுத்துக்கிறேன். G equal to 1 minus 1. ஸோ 1 minus 1 I minus I அப்படிங்கிற ஒரு குரூப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இது வந்து எதை பொறுத்த குரூப்பாக இருக்கும் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டிஸ் செலக்ட் பண்ணுறோங்கிறத சைடில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு டெஃபினேஷனுமே ரொம்ப முக்கியமான டெஃபினேஷன்ஸ். 1 minus 1 I minus I அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிச்சிங்கன்னா ஆர்டர் ஆஃப் 1 என்ன வரும்? இந்த குரூப்புக்கான ஐடென்டிட்டி எலமெண்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1. எல்லாருமே தெரியும். இது வந்து ஒரு 4th ரூட் ஆஃப் யூனிட்டி. இந்த குரூப்புக்கு ஒரு பேர் இருக்குது
fourth root of unity. இதுவும் கேட்பான். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கேட்பாங்க அப்படியே கொஸ்டினில் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த குரூப்புக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி. சரிங்களா? சரி, இப்போ ஆர்டர் ஆஃப் ஒன், ஆர்டர் ஆஃப் இ எப்பயுமே என்ன வரும் அப்படின்னா 1 வரும். எந்த ஈயா இருக்குது, எந்த குரூப்லேருந்து எந்த ஐடென்டிட்டி எலமெண்ட்னாலும் எடுங்க, அதனுடைய ஆர்டர் வந்து 1 தான். சரிங்களா? லிசன்டட் கரெக்டாக ஜி வந்து ஃபைனைட்டாக இருக்கலாம், இன்ஃபைனைட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஈயோட ஆர்டர் வந்து 1 தான் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் 1 என்ன வரும் உங்களுக்கு இந்த இடத்துல 1ன்னு சொல்லி வந்துடும். ஆர்டர் ஆஃப் -1 என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ வாட் இஸ் ஆர்டர்ங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் ஜஸ்ட் இந்த இடத்துல எழுதுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜி கமா ஸ்டார் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குன்னு வைங்களேன். அதில் ஏ பவர் n பண்ணும்போது இ வருது. ஏ பவர் என்ன அர்த்தம்? ஏ ஸ்டார். இந்த இடத்துல தப்பு இல்லைங்க. என்ன தப்பு இல்லைன்னா இந்த பவரை பார்த்துட்டு மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. மல்டிப்ளை பண்ணக்கூடாது, குரூப்போட ஆபரேஷன் வச்சு ஆப்ரேட் பண்ணணும். குரூப்போட ஆபரேஷன் யார் உங்களுக்கு? ஸ்டார். ஸ்டார்னா ஸ்டார், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், அடிஷன் மாடல்னா அடிஷன் மாடல், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், என்ன வருதோ அதுதான் நீங்கள் போடணும். சரிங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ வந்து என்னன்னு சொல்லி வரும் அப்படி வந்துச்சுன்னா. ஸோ ஒரு எலமெண்ட்டை அது கூடயே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு எலமெண்ட்டை அது கூடயே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எப்போ ஈ வருதோ அதுதான் உங்களுக்கு ஆர்டர். சரிங்களா? இப்போ இதில் வந்து n டைம்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால ஆர்டர் வந்து என்ன? இப்போ நீங்கள் கவனிங்களேன், -1 இருக்குது, இங்கே குரூப்போட ஆப்ரேஷன் வந்து டாட்டு. -1 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஐடென்டிட்டி எலமெண்ட் யாரும் இங்கே 1. சரிங்களா? அதெல்லாம் பேசிக்காக, ரொம்ப பேசிக்கு. ஸோ ஆர்டர் ஆஃப் -1 வந்து 2 டைம்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் 2. அடுத்து ஆர்டர் ஆஃப் ஐ பாருங்களேன். ஐ பார்த்தீங்க அப்படின்னா i இன்ட்டு ஐ இன்ட்டு ஐ இன்ட்டு ஐ அப்படின்னா 4 வந்துடும். சரிங்களா? ஸோ 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு என்ன வருது, என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிடைக்குது. ஒரு ஐங்கிற எலமெண்ட்டை 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது தான் 1ங்கிறதே கிடைக்குது. அப்போ இதில் என்ன செஞ்சிடலாம், ஆர்டர் ஆஃப் ஐ வந்து 4. ஆர்டர் ஆஃப் -i என்ன வருதுன்றதை பாருங்க. -iயும் பார்த்தீங்கன்னா 4th டைம் பண்ணும்போது தான் 1 வரும். 4 டைம் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 4. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், i பவர் 4 1 தான், i பவர் 8 1 தான். இதில் யாரை நான் ஆர்டராக எடுத்துக்கிறது? ஏன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆர்டர் தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? i பவர் 4 1 தான், i பவர் 8 1 தான். இப்போ நான் இதில் யார் ஆர்டராக எடுத்துக்கணும் அப்படின்னா, யார் லீஸ்ட் பவரோ அவன் தான் நீங்கள் எடுத்துக்கணும். யார் லீஸ்ட் பவர்? 4 தான் லீஸ்ட் பவர். சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா -i பவர் 4 1 தான், -i பவர் 8 1 தான். அதே மாதிரி -1 பார்த்தீங்கன்னா -1 ஸ்கொயரும் 1 தான், -1 பவர் 4 1 தான். அப்போ நிறைய இதுக்கு அப்படியே வந்துட்டே இருக்கும், ஈவன் பவர் ஃபுல்லாக 1 வந்துட்டே இருக்கும். அப்போ நீங்கள் யார் எடுத்துக்கணும்னா லீஸ்ட் பவர் தான் நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கணும். சரிங்களா? there exists a least power, there exists a least n. அதே நோட் பண்ணிக்கோங்க, there exists least n. அப்போ ஸோ உங்களுக்கு இங்கே யார் யாரெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக மேட்ச் ஆகுதுன்றதை பார்த்தீங்க அப்படின்னா, குரூப்பில் எத்தனை எலமெண்ட் இருக்குது? 1 2 3 4 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஆர்டர் ஆஃப் ஐ வந்து ஆர்டர் ஆஃப் ஜிக்கு ஈக்குவலாக இருக்குது 1. இந்த ஆர்டர் ஆஃப் -i வந்து ஆர்டர் ஆஃப் ஜிக்கு ஈக்குவலாக இருக்குது 2. வேறு ஏதாச்சும் 4 ஈக்குவலாக இருக்குது. அதாவது யார் யாருன்னா நீங்கள் டெஃபினேஷன் பாருங்கள், எந்தெந்த எலமெண்ட்லாம் குரூப்போட ஆர்டருக்கு ஈக்குவலாக இருக்குது அதுதான் நீங்கள் பார்க்கணும். குரூப்போட ஆர்டர் எத்தனை? 4. ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 4. சரிங்களா? ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 4. எந்தெந்த எலமெண்ட்லாம் 4 வருதுன்னு பார்க்கும்போது ஐயும் -iயும் வருது. ஸோ இதில் என்ன சொல்லிடலாம், இதில் என்ன கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு எலமெண்ட்டினுடைய ஆர்டரும் குரூப்பினுடைய ஆர்டரும் சேமாக வந்தால் அந்த எலமெண்ட் என்னன்னு சொல்லிடுவீங்க, ஜென்ரேட் ஆன்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஸோ அன்லைன் த வேர்ட், ஒரு எலமெண்ட்டினுடைய ஆர்டரும் குரூப்பினுடைய ஆர்டரும் சேமாக வந்தால் அதை ஜென்ரேட்னு சொல்லிடுவீங்க. இங்கே குரூப்பினுடைய ஆர்டர் வந்து 4. நல்லா திரும்ப கேளுங்க, அப்போ தான் புரியும். ஒரு எலமெண்ட்டினுடைய ஆர்டரும் ஒரு குரூப்பினுடைய ஆர்டரும் சேமாக இருந்தால் மட்டும்தான் அந்த எலமெண்ட் என்ன சொல்லுவீங்க, ஜென்ரேட்டாக சொல்லுவீங்க. இங்கே குரூப்பினுடைய ஆர்டர் வந்து 4, எலமெண்ட்டினுடைய ஆர்டர் வந்து 4, அதுவும் 4 தான். சரிங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லி ஒரு வந்துடும். ஸோ இதுதான், இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, we can conclude that யார் யார் i and -i ரெண்டு எலமெண்ட் இருக்குது. i and -i என்னன்னு சொல்லிடலாம், i and -i ஆர் ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? இந்த குரூப்புக்கு யார் யாரெல்லாம் ஜென்ரேட்டர் முடிச்சிட்டோம், யார் யார் ஐயும் -iயும். திரும்ப ஒரு கவனிங்க, ஒரு எலமெண்ட் தான் ஆர்டர் பார்த்தோம், 1 2 4 4 வந்துச்சு. இதில் ஆர்டர் ஆஃப் ஜிக்கு யார் ஈக்குவலாக இருக்காங்கிறத பார்த்தோம். ஆர்டர் ஆஃப் ஜிக்கு 2 எலமெண்ட் ஈக்குவலாக இருக்குது. எப்பப்பெல்லாம் குரூப்பினுடைய எலமெண்ட்டு, குரூப்பில் ஒரு எலமெண்ட்டினுடைய ஆர்டரும் அந்த குரூப்பினுடைய ஆர்டரும் எப்பப்பெல்லாம் சேமாக இருக்கும் அப்பப்பெல்லாம் அந்த எலமெண்ட்டை ஜென்ரேட்டர்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐயும் -iயும் உங்களுக்கு ஜென்ரேட்டர்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள்லேருந்து நீங்கள் கன்க்ளூட் பண்ணணும், என்ன கன்க்ளூட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் இது வரைக்கும் என்ன சும்மா ஒரு கிளான்ஸ் தான். இன்னும் நம்ம வந்து உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறத சொன்னதுலாம். ஸோ i and -i ஆர் ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஓகேவா?
ஐயும் மைனஸையும் உங்களுக்கு என்ன ஆக்ட் ஆகுதுங்கிறதுல ஜென்ரேட்டர்ஸாக ஆக்ட் ஆகுது சரிங்களா. இப்போ இந்த ஆர்டருக்கும் ஜென்ரேட்டருக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க சில சமயங்களில், அதனால நம்ம நோட் பண்ணுங்க. இப்போ ஐ வந்து ஜென்ரேட்டர் தானே, ஐ பவர் 1 போடுறப்ப என்ன வந்துச்சு, ஐ வந்துச்சு. ஐ ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன வந்துச்சு, -1 வந்துச்சு. ஐ கியூப் பண்ணுறப்ப -i வந்துச்சு. ஐ பவர் 4 பண்ணுறப்ப 1 வந்துச்சு சரிங்களா. அப்போ இந்த ஐ ஜென்ரேட்டர்னா என்ன பண்ணணும், எதையா ஜென்ரேட் பண்ணணும். ஜென்ரேட்டர்னா என்ன, இப்போ வீட்டில் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுவீங்க, நிறைய இடத்துல ஜென்ரேட்டர் பார்த்துருப்பீங்க. ஜென்ரேட்டர்னா என்ன, ஏதாச்சும் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த ஜென்ரேட்டர் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது, இது வந்து எலமெண்ட்ஸை ஜென்ரேட் பண்ணுது, அவ்வளோதான். இப்போ இந்த ஐங்கிற எலமெண்ட் வந்து யார் யாரெல்லாம் இது இப்படி சிம்பிள் கூட என்ன அர்த்தம், ஜென்ரேட்டர் ஆஃப் ஐ அர்த்தம். ஐங்கிற எலமெண்ட் யார் யாரெல்லாம் ஜென்ரேட் பண்ணுது பார்க்கும்போது கவனிங்க. ஐங்கிற எலமெண்ட் ஐ பவர் 1 ஜென்ரேட் பண்ணுது, ஐ ஸ்கொயரை ஜென்ரேட் பண்ணுது, ஐ கியூபை ஜென்ரேட் பண்ணுது, ஐ பவர் 4 ஜென்ரேட் பண்ணுது. இது மாதிரி 4 எலமெண்ட் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுது. இதை சிம்பிளி வி கேன் ரிட்டன் as i -1 -i 1. எப்போ 1 வருதோ நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே போனீங்கன்னா ரிப்பீட்டேஷன் ஆகும். ஐ பவர் 5 போட்டிங்கன்னா ரிப்பீட்டேஷன் ஆகும். ரிப்பீட்டேஷன் ஆச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, ஐ பவர் 5 போட்டிங்க அப்படின்னா அப்படியே ஐ தான் வரும் சரியா. ஸோ ஐ ஆல்ரெடி இங்கே வந்துருச்சு. ஸோ வந்த எலமெண்ட்டே வந்து நீங்கள் என்ன செய்யணும், அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கணும். ரிப்பீட்டேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ 4 நாள் தான். இதில் என்ன சொல்லி இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், 1 -1 i -i ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ 1 -1 i -i ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆக்சுவலாக யாரு நல்லா பாருங்க, அந்த கிவன் ஜிஏ. அப்போ ஜென்ரேட்டர்னா என்ன அர்த்தம்னா, அந்த எலமெண்ட் குரூப்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் ஜென்ரேட் பண்ணி விடுதுன்னு அர்த்தம். ஜென்ரேட்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த எலமெண்ட் இந்த ஐந்து எலமெண்ட் குரூப்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் ஜென்ரேட் பண்ணி விடுது, உருவாக்கி விடுது. எப்படி உருவாக்குது, a பவர் 0 a பவர் 1 சாரி a பவர் 1 a பவர் 2 a பவர் 3 a பவர் 4 போட்டு ஜென்ரேட் பண்ணி விடுது. அப்படி ஜென்ரேட் பண்ற எலமெண்ட்ஸ் யார், எத்தனை எலமெண்ட் ஜென்ரேட் பண்ணிருக்கு, 4 எலமெண்ட் ஜென்ரேட் பண்ணிருக்கு. அப்ப ஐனுடைய ஆர்டர் வந்து 4, ஆர்டர் ஆஃப் ஐ வந்து 4. எத்தனை எலமெண்ட் ஜென்ரேட் பண்ணுதோ அதுதான் அதோட ஆர்டர். சிம்பிளா சொல்லணும்னா அதுதான், ஒரு எலமெண்ட் எத்தனை எலமெண்ட் ஜென்ரேட் பண்ண முடியுதோ அதுதான் உங்களுக்கு ஆர்டர். ஸோ இப்போ ஐ பார்த்தீங்க அப்படின்னா 4 எலமெண்ட் ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸோ ஆர்டர் வந்து உங்களுக்கு 4னு சொல்லி வந்துடும். இந்த 4 எதுக்கு ஈக்குவல், ஆக்சுவலாக ஆர்டர் ஆஃப் ஜிக்கு ஈக்குவல். அப்போ ஜியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் ஜென்ரேட் பண்ணிக்கிறதுனால இது வந்து ஜென்ரேட்டர். ஸோ அப்போ நல்லா கவனிக்கணும், ஒரே கார்லேஷன் தான். ஒரு எலமெண்ட் ஜென்ரேட்டர் ஆக்ட் ஆகணும்னா அது குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் ஜென்ரேட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் திங் அது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஜென்ரேட் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 4 வருது, குரூப்னுடைய ஆர்டர் 4 வருது சரிங்களா. அப்போ ஆர்டர் பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டுக்கு ஆர்டர் பேசும்போது அந்த எலமெண்ட் குரூப்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் ஜென்ரேட் பண்ணிடுது. குரூப்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் ஜென்ரேட் பண்ணிடுறதுனால அது வந்து ஃபுல் ஆர்டர். ஃபுல் ஆர்டர்னா என்னன்னா குரூப்னுடைய ஆர்டர் அந்த இட்செல்ஃப். அதுதான் இங்க ப்ராப்பர்ட்டியா டிட்டர்மைன் பண்றான். ஒரு எலமெண்ட்டுக்கு ஃபுல் ஆர்டர் வரும்போது அந்த எலமெண்ட் ஒரு எலமெண்ட்டுக்கு ஃபுல் ஆர்டர் வரும்போது அந்த எலமெண்ட் குரூப்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் ஜென்ரேட் பண்ணிடுதுன்னு அர்த்தம். இதுதான் அர்த்தம். இதனால தான் ஜென்ரேட்டர்னு சொல்றாங்க. எப்பப்பெல்லாம் ஒரு எலமெண்ட்டுக்கு ஃபுல் ஆர்டர் வருதோ, ஃபுல் ஆர்டர்னா என்ன அர்த்தம், குரூப்னுடைய ஆர்டரே வருதோ. நான் ஃபுல் ஆர்டர் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா அது ஆர்டர் ஆஃப் ஜின்னு அர்த்தம். ஃபுல் ஆர்டர் அப்படின்னா நிறைய இடங்கள் யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல் ஆர்டர்னா ஆர்டர் ஆஃப் ஜின்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் ஒரு எலமெண்ட்டுக்கு ஃபுல் ஆர்டர் வருதோ அப்பப்பெல்லாம் அந்த எலமெண்ட், அந்த ரெஸ்பெக்டிவ் எலமெண்ட் குரூப்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் ஜென்ரேட் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் வை வி கால் தட் ஐ இஸ் ஆல்சோ known as ஜென்ரேட்டர். இதே மாதிரி தான் மைனஸையும் எல்லா எலமெண்ட்டையும் ஜென்ரேட் பண்ணி விட்டுரும் சரிங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து மறக்கக்கூடாது சரிங்களா. இது வந்து ஜென்ரேட்டர் முக்கியமாக கேட்பாங்க, மறக்கக்கூடாது. ஓகே, அப்போ ஐங்கிற எலமெண்ட் கேன் பி ஜென்ரேட்டட் பை ஜி அப்படின்னு சொல்லி எழுதுறேன். இப்போ கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. I ஈக்குவல் டு ஜி மைனஸ் ஐ ஈக்குவல் டு ஜி இப்படி தான் கேட்பான். இப்படி தான் கேள்வி இருக்கும். கரெக்டாக ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்பான். அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஐ இப்படி போட்டால் என்ன அர்த்தம், ஐ எத்தனை எலமெண்ட் ஜென்ரேட் பண்ணுதுன்னு பார்க்கணும், மைனஸ் ஐ எத்தனை எலமெண்ட் ஜென்ரேட் பண்ணுதுன்னு பார்க்கணும், அது ஜி ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். அவ்வளோதான், சிம்பிளாக சரிங்களா. இப்போ இன்னும் ஒரு சின்னதாக ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இப்போ ஐ இஸ் ஏ ஜென்ரேட்டர். if I is a generator, I வந்து ஜெனரேட்டர் இருக்கிறதுனால என்ன சொல்லிடலாம்னா the elements in G generated by I ன்னு சொல்லிடலாம். generated by I ன்னு நம்ம சிம்பிளா கட்டணும் முடிச்சிடலாம். இதுதான் ரிசல்ட். if I is a generator means the elements in G generated by I, அந்த I ஆல அந்த எலமெண்ட்டை நம்ம அந்த குரூப்பை ஜெனரேட் பண்றோம்னு அர்த்தம். இப்போ இதுல இருந்து இன்னொரு சின்ன விஷயம் நம்ம கிளான்ஸ் பார்க்கலாம். if A is a generator, then A inverse is also a generator. A generator இருக்கும்போது A inverse என்ன ஆயிடும் உங்களுக்கு ஜெனரேட்டர் ஆயிடுது. அப்ப இதுல என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஒரு ஜெனரேட்டர் கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே
அதை வச்சு அதோட இன்வெர்ஸை இன்னொரு ஜென்ரேட்டர் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க I ஒரு ஜென்ரேட்டர், ஐயோட இன்வெர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். அப்போ ஒரு ஜென்ரேட்டர் நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஜென்ரேட்டர் கைவசம் கொடுத்துட்றாங்க. ஒரு ஜென்ரேட்டர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஜென்ரேட்டர் மைனஸ் ஐங்கிறது எக்ஸிஸ்ட் ஆகிடுது. அப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா every finite cyclic group has more than one generator. ஏன் இந்த கேள்வி கேட்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ஜென்ரேட்டர் கிடைச்சாலே கண்டிப்பாக என்ன இன்னொரு ஜென்ரேட்டர் கிடைச்சிது, ஒன்று கிடைச்சாலே இன்னொன்று கிடைச்சிது, அதோட இன்வெர்ஸ் இன்னொன்று யாரு அதோட இன்வெர்ஸ். அப்போ ஒரு ஃபைனல் சைக்கிள் குரூப்னு எடுத்துக்கிட்டாலே மோர் தென் ஒரு ஜென்ரேட்டர் இருக்குமா, ஒன்றுக்கும் மேற்பட்ட ஜென்ரேட்டர்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது ஒரு தடவை டிஎன்பிஎல்ல கேட்ட கொஸ்டின். மாடல் ஜிபியில் ஆர்வம் புக்கில் இந்த கொஸ்டின் இருக்குது. ரொம்ப பெக்குலரான கொஸ்டின். எவ்ரி ஃபைனல் சைக்கிள் குரூப் ஹேஸ் மோர் தென் ஒன் ஜென்ரேட்டர், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ திங்க் பண்ணுங்க. நான் சொன்ன ரிசல்ட் மட்டும் நம்பாதீங்க. ஒரு ஜென்ரேட்டர் இருந்தால் இன்னொரு ஜென்ரேட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஜென்ரேட்டர் எக்ஸிஸ்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா ஏ வந்து ஜென்ரேட்டராக இருந்துச்சுன்னா ஏ இன்வெர்ஸும் என்னதான் உங்களுக்கு ஜென்ரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஜென்ரேட்டர் கிடைச்சா இன்னொரு ஜென்ரேட்டர் கிடைக்குது. அப்போ என்ன ஜென்ரேட்டர்ஸ் ஆச்சு, 2 ஜென்ரேட்டர்ஸ் ஆச்சு. யாரு A1 A இன்வெர்ஸ் 1. இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஃபைனல் சைக்கிள் குரூப் இருக்கும். சைக்கிள் குரூப்னால கண்டிப்பாக ஜென்ரேட்டர் இருக்கும். இப்போ நம்ம லீஃப் போட்டுருவோம். ஜென்ரேட்டர் எக்ஸிஸ்ட் ஆனால் சைக்கிள் குரூப் இருந்தால் ஜென்ரேட்டர் எக்ஸிஸ்ட் ஆகும். ஒரு ஃபைனல் சைக்கிள் குரூப்புக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும். அது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நினைக்கிறேன். நீங்கள் திங்க் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோவில் நம்ம அதை டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணுவோம் என்ன கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது. இந்த கொஸ்டினை நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணுறேன், டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சு இதே மாதிரி தான் கிளாஸ் கோர்ஸ் வந்து ஒவ்வொரு குரூப் பாயிண்ட்ஸாக பார்த்து இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் என்ன, எதை வச்சுலாம் கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் இருக்குது, இப்படி தான் நான் அனலைஸ் பண்ணி கிளாஸ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ண போதும் வித் அமௌண்ட் ஆஃப் 2029 ஒன்லி சரிங்களா. ஸோ அதை வச்சு நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். நம்ம வெப்சைட் லான்ச் பண்ண மாதிரி தனியாக நமக்கு ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம். அது பெரிய வீடியோ நம்ம போடல. ஸோ ஆப் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் கோர்ஸ் சம்மந்தமாக ஏதாவது ஜாயின் பண்ணணும் ஐடியா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அப்படி இல்லை முடியாது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கோ ஒரு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கோ கான்டாக்ட் பண்ணுங்கள். தாராளமாக நாங்கள் எங்களுடைய டீடைல்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் என்னென்ன. ஸோ ஆகஸ்ட் 15 கிளாஸ் கோர்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ ஆகஸ்ட் 15 அடுத்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா. ஜாயின் பண்ணுறதுக்கான எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, தாராளமாக ஜாயின் பண்ணலாம். பட் ஏழையாக வரவங்களுக்கு நாங்கள் ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுக்குறோம் சரிங்களா. நீங்கள் வாங்க, நான் கரெக்டாக டீட்டெயிலாக எல்லாமே சொல்கிறேன் சரிங்களா. ஸோ நம்மளுடைய ஆப்பில் தான் நம்ம புதுசாக நம்ம லான்ச் பண்ணியிருக்க ஆப்பில் தான் இந்த கிளாஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ சேல்ஸ், அந்த ஆப் நேம் வந்து சேல்ஸ், SAILS சேல்ஸ் அப்படிங்கிற பேரில் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். யூடியூப்ல இருக்கு, நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ சோஷியல் மீடியாவில் எதாவது ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக கீழே லிங்க் இருக்குது, அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ இந்த வீடியோ யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அன்றைக்கே ஒரு சில வீடியோஸ் எரர்ஸ் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அன்றைக்கே பிளர் ஆகியோ இல்லை வீடியோ கிளாரிட்டி இல்லாமல் தான் மன்னிச்சுடுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் சரி பண்ணிடுவேன் என்னங்கிறத பார்த்துட்டு. ஸோ ஓகே, இந்த வீடியோ யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.